Dear students, actually first வீடியோ கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் வீடியோ பாருங்கள், அதோட கண்டினியூஷன் பாருங்கள். இந்த செகண்ட் வீடியோவில் இந்த கிர்ச்சாஃப்னுடைய செகண்ட் லா ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ வாட் இஸ் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா அண்ட் வாட் இஸ் கிர்ச்சாஃப் செகண்ட் லா அப்படி கொஸ்டின் கேட்கலாங்கன்னு. ஆர் அதர்வைஸ் எப்படி கேட்கலாம், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அண்டு கிர்ச்சாஃப் வாட் இஸ் கிர்ச்சாஃப் கரண்ட் லா அல்லது வாட் இஸ் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? கொஷின் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அனதர் ஒன், அதோட ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. Kirchhoff voltage rules has applied only when all currents in the circuit is steady current. That is, when all currents in the circuit reach a steady state condition. The current in the various branches are constant. Various branches அப்படின்னா என்ன அர்த்தம்? கரண்ட் வந்து வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆர் வேரியஸ் பார்ட்ஸ் ஃபார் எ கிவன் ரெசிஸ்டர்ஸில் ஃப்ளோ வச்சுனாலும், கிவன் காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டில் ஃப்ளோ வச்சுனாலும் ஸ்டெடி கரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது ஜஸ்ட் நீங்கள் சிம்பிள் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி. ஓகேவா? அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 2.21 பாருங்கள். த ஃபாலோயிங் ஃபிகர் ஷோஸ் த காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் கண்டக்டர்ஸ் which can be divided into closed loops EACE and ABCA. Apply Kirchhoff voltage rule அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது என்ன கேவிஆர்னா கேவிஆர் பஸ்ன்னு நினச்சிடாதீங்க. அது கேவிஆர்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ அந்த க்ளோஸ்டு லூப் பாருங்கள், கிவன் சர்க்கியூட் பாருங்கள். இப்போ இந்த கிவன் சர்க்கியூட்டில் இதுதான் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு த ஜங்ஷன் ஏபிசிஇ ஒரு 4 ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட் எல்லாத்துலேயுமே I1 I2 I3 I4 எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் அப்படின்னா கொஷின் பாருங்கள், நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட்டு படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட்டில் படிச்சிருக்கோங்கன்னு அதை அன்லைன் பண்ணியிருக்கீங்க முன்னாடி. அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட்டுனா என்ன அர்த்தம், மீனிங் என்ன, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸையும் இந்த கரண்ட்டையும் என்ன பண்ணுறோம், இந்த ரெசிஸ்டன்ஸையும் கரண்ட்டை வந்து இங்கே பக்கத்தில் இருக்குது இல்லையா, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக I1 கரண்ட்டு, R1 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா I1 R1, அதுதான் ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்டு கரண்ட் அப்படின்றோம். இங்கே I3 R3 இருக்குது. திஸ் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்டு கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் I4 R4 இருக்குது. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்டு கரண்ட்னா I4 × R4 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே இது எதுக்கு சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட்னா என்ன மீனிங்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கண்ணே, அதனால் நான் அதை சொல்கிறேன். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்டு கரண்ட். இப்போ இந்த நமக்கு என்ன கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த அப்ளையிங் கிர்ச்சாஃப் செகண்ட் லா க்ளோஸ்டு லூப்பு EACE அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளையிங் கிர்ச்சாஃப் செகண்ட் லா டு க்ளோஸ்டு லூப் EACE. இப்போ EACEங்கிறது எங்கே இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஈங்கிறது பாயிண்ட் இங்கே, சிங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, EACE அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் க்ளோஸ்டு லூப், இதுதான் வந்து ஒரு க்ளோஸ்டு லூப். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்னா, I1 R1 ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட்னா I1 R1. செகண்ட் பார்ட்டில் I2 R2 ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் I2 R2. தேர்ட் பார்ட்டில் I3 R3 ப்ராடக்ட் ஆஃப் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதை மூணையும் ஆட் பண்ணுறோம். இதை மூணையும் ஆட் பண்ணோம்னா த ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் இன் ஈச் பார்ட் ஆஃப் த க்ளோஸ்டு சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த EMF இன் தட் க்ளோஸ்டு சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஹியர் I1 R1 ப்ளஸ் I2 R2 ப்ளஸ் I3 R3 இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் ஈக்குவல் டு இங்கே இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது டோட்டல் EMF அப்படின்னு சொல்கிறோம். இந்த டோட்டல் EMF தான் E அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் EMF E. அதே மாதிரி அனதர் ஒன் க்ளோஸ்டு லூப் ஹியர் என்ன டயக்ராம் அகைன் பாருங்கள். அனதர் ஒன் க்ளோஸ்டு லூப் ஃபார் ABCA. இப்போ ABCA திஸ் இஸ் அ க்ளோஸ்டு லூப். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்கன்னு. பழைய சிலபஸ் நீங்கள் புக்கு கிடச்சிதுன்னா பாருங்கள். ஒரு 4-5 வருஷம் முன்னாடி, போன வருஷம் விட்டுருங்க, அதுக்கு முந்தின வருஷம் கூட விட்டுருங்க, ஒரு 4-5 வருஷம் முன்னாடி பழைய புக்கு நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனே ரொம்ப பெருசாக இருக்குங்கண்ணே.
சரிங்களா. உங்களுக்கு வந்து அதில் ஆஃபாக கொடுத்துருக்காங்க, ஆஃப் ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப் ஈக்குவேஷன் வந்து என்னது ஈஸியாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். திஸ் ஆஃப் ஈக்குவேஷன் கேன் பி ஈஸிலி ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ I4R4 மீன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் அப்படின்றோம். அண்ட் I5R5 இஸ் ஆல்சோ ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்டு கரண்ட்டு. அப்போ -I2R2 போடுறோம். அது ஏன் -I2R2 போடுறோம் அப்படின்னா ஏரோ கரண்ட் அங்கே ஏரோ மார்க் போட்டிருக்காங்க இல்லையா, எங்கே ஏரோ மார்க்கு, இந்த இடத்துல ஏரோ மார்க் இருக்குது இல்லையா, இந்த ஏரோ மார்க் டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ என்ன வேணும், ஆட்டோமேட்டிக்காக -I2R2 போடுறோம். ஓகேவா, என்ன சொல்கிறேன்னு ஏன்னா என்ன சொல்லணும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறீங்களா. I4R4 ப்ளஸ்ஸு I5R5 ப்ளஸில் இருக்குது. பட் I2 அண்டு R2 வந்து நெகட்டிவில் இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னா கரண்ட்டு ஆக்சுவலாக ஒரிஜினல் டைரெக்ஷன் வந்து இந்த டைரெக்ஷன், பட் நம்ம கன்சிடர் பண்ணுறது என்னது இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் எடுத்துக்கிறோம். ஸோ தட் இந்த இடத்துல மட்டும் என்ன வரும் அப்படின்னா நெகட்டிவ் வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 2.2 பாருங்கள், சம்மு பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் 2.2 சம்மு பார்த்தீங்கன்னா கால்குலேட் த கரண்ட் தட் ஃப்ளோஸ் இன் 1 ohm ரெசிஸ்டர் இந்த ஃப்ளோயிங் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிவன் ரெசிஸ்டன்ஸு 2 ohm 3 ohm 3 ohm 1 ohm 6 ohm 6 வோல்டேஜ் பேட்டரி 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா கிவன் சர்க்யூட் செகண்ட் டயக்ராம் பாருங்கள். ஆல் ஆஃப் யூ சி த டயக்ராம், செகண்ட் டயக்ராம். பேட்டரியோட பாசிட்டிவ் இருந்து தான் எப்போவுமே கரண்ட்டு ஃப்ளோ ஆகுங்க, அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து தான் வந்து என்ன ஆகும், கரண்ட்டு இப்படி ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பேட்டரியோட பாசிட்டிவ்லேருந்து இங்கே கரண்ட்டு இங்கே ஃப்ளோ ஆகி இங்கே வரும், இங்கே ஃப்ளோ ஆகி திருப்பி இங்கே வந்து சர்க்யூட் இங்கே க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே சர்க்யூட் இங்கே கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஓகேவா. இதுதான் வந்து கரண்ட் டைரெக்ஷன். ஒவ்வொரு டைரெக்ஷன்லேயும் ஒவ்வொரு பார்ட்லேயும் கரண்ட்டோட டைரெக்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஒவ்வொரு பார்ட்லேயும் கரண்ட்டோட டைரெக்ஷனை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இப்போ ஆல் ஆஃப் யூ சி தட் we can denote that the current that flows from 9 volt battery I1 and it split up into I2, that is I2 என்ன ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகுது. அப்படி ஸ்ப்ளிட் ஆகிறப்போ I1 minus I2 at the junction E according to Kirchhoff current rule அப்படின்னு சொல்லுவோம். அப்போ Kirchhoff current ரூல்னு என்ன, Kirchhoff ஃபஸ்ட்டில் என்ன, கரண்ட்டு வந்து என்ன ஆகுது ஒரு ஜங்ஷனில் போய் ஒரு ஜஸ்ட் வெயிட் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ Kirchhoff current ரூல் என்ன, ஜங்ஷனில் போய் என்ன கரண்ட்டு ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ கரண்ட்டு ஸ்ப்ளிட் ஆகிறப்ப I1 minus I2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்த டயக்ராமை பாருங்கள். டயக்ராமில் வந்து இங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டு வேல்யூ வந்து என்னது, I1 minus I2 அப்படின்னு சொல்கிறோம். I1 minus I2. இங்கே வந்து கரண்ட்டு I2ங்கிற கரண்ட்டை மட்டும் இங்கே ஃப்ளோ ஆகும், இங்கே கரண்ட்டு I1 அப்படிங்கிற கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். இப்போ ஆக்சுவலாக 9 வோல்ட் பேட்டரியிலேருந்து கரண்ட் வந்து என்ன ஆகுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக இங்கே பாஸ் ஆகுது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 9 வோல்ட் பேட்டரி இருக்கு இல்லையா, இது பாசிட்டிவ் டெர்மினல், கீழே இருக்கிறது என்னது நெகட்டிவ் டெர்மினல். இங்கேருந்து கரண்ட் என்ன ஆகுது, இங்கே ஃப்ளோ ஆகுது இன் பர்டிகுலர் டைரெக்ஷனில். இப்போ டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆனது இது வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டு. இந்த ஜங்ஷன்லேருந்து கரண்ட் அகைன் என்ன ஆகுது, ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று வந்து I2 ஆகும், ரிமைனிங் கரண்ட்டு I1 minus I2 ஆகும் ஸ்ப்ளிட் ஆகுது, மூவ் ஆகுது. இந்த I1 I2 எங்கே சார் போகுதுன்னா இந்த இடத்துக்கு வருது, I2ங்கிற கரண்ட்டு இங்கே வருது. இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ரிமைனிங் இங்கே வந்துட்டு I1 minus I2 இங்கே என்ன ஆகும், இப்போ இந்த I1 minus I2 அப்படியே இங்கே வரும், I1 minus I2 இந்த ப்ளஸ் I2 மறுபடியும் இங்கே ஆட் ஆகும், I2 கேன்சல் ஆகி ரிமைனிங் I1 இங்கே வந்துடும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. I1 minus I2 இந்த ஜங்ஷன் இந்த ப்ளஸ் I2 இங்கே ஆட் ஆகி ஃபைனலாக என்ன ஆகும், I1 கரண்ட்டு இங்கே 3 ohm வந்து கிராஸ் ஆகுது, 3 ohm ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுதுன்றோம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஸோ இதை பாருங்கள். we can denote that the 9 volt battery split up to, நான் முதலே சொல்லிட்டேன், split up to into I2 and I1 minus I2 junction according to junction E according to Kirchhoff's current rule அப்படின்ட்டோம். இப்போது KV இப்போ 1 I1 plus 3 I1 plus 2 I1 is equal to 9 போடுறோம். அது ஏன் 9 போடுறோம், 9 வோல்ட்டுங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ. ஓகேங்களா. 1 I2 அப்படின்னு சொல்கிறோம், 1 I2. இப்போ 1 I2 அண்டு 3 I1 அண்டு 2 I1.
இப்போ 2 ஓம், இப்போ 2 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் கண்ணு, 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அது 3i1 அப்படிங்கிறது எங்கே இருக்குது, 3 எங்கே இருக்குது, 3 எங்கே இருக்குதுன்னு தெரியுதா, சர்க்யூட்டில் கீழே இருக்குது பார்த்தியா, 3i1. இப்போ i1 i2 இது எல்லாமே கரண்ட்டோட வேல்யூ. இந்த 1 3 2 இதெல்லாமே வந்து என்னது, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணுறோம்னா, இப்போ நவ் வி கன்சிடர் EFCBE அப்படின்னு சொல்கிறோம். க்ளோஸ்டு லூப் EFCBE அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, E, அது வந்து ஜங்ஷன் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறீங்க. F எங்கே இருக்குது, எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா, EFCBE இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எல்லோரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கே ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் ஆஃப் டயக்ராம் இருக்குல்லன்னா, இதை மட்டும் எடுத்துக்க சொல்கிறேன் நான். இதில் EFCBE இதை மட்டும் எடுத்துக்கிறோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிர்ச்சாஃப் எந்த விச் லாவை அப்ளை பண்ணுறோம், என்ன லாவை அப்ளை பண்ணுறோம் தெரியுதா, கிர்ச்சாஃப். Now consider the loop EFCBE and apply KVR. KVRனா கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல், அதை அப்படியே அன்லைன் பண்ணிக்கோங்க. KVRனா முழிக்காதீங்க, KVRனா கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல், கிர்ச்சாஃப் செகண்ட் லா the applying product of resistance and current in each part of the closed circuit சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த 2 ஓம் என்ன பண்ணுறோம், இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் i1ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2i1 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்த 1 ஓமையும் இந்த i2வையும் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 1i2. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3i1. ஓகேங்களா, 3i1 அதாங்கண்ணே ஈக்குவேஷன் 1க்கு கீழே, ஈக்குவேஷன் 1க்கு மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் 1 இருக்குது கவனிக்கிறீங்களா, ஈக்குவேஷன் 1க்கு மேலே இருக்கக்கூடிய 1i2 + 3i1 + 2i1 = 9 அப்படின்றேன். தட் = 5i1 + i2 = 9 அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மறுபடியும் அகைன் இதே சேம் ஃபார்மில் சேம் மெத்தடு KVR, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல், லூப் EADFE. அப்போ என்ன அர்த்தம், EADEFE எங்கே இருக்குது, EADFE இந்த பக்கம் செகண்ட் ஆஃப், அனதர் ஒன் மீதி ரிமைனிங் ஆஃபை கன்சிடர் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த ரிமைனிங் ஆஃபை கன்சிடர் பண்ணுறப்போ அங்கே அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா i1 - i2 முதல்ல சொல்லிட்டு i1 - i2. அப்போ i1 - i2னா 3i1 - i2, 3 - i1. இங்கே பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நான் முதல்ல கன்சிடர் பண்ணது இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஈக்குவேஷனுங்கண்ணே. இப்போ ரெண்டாவதாக கன்சிடர் பண்ணிக்கிறது இந்த செகண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா i1 i2 கரண்ட்டு தான் வந்து இங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறேன். அப்போ என்ன வரும், 3i1 - i2. இப்போ 3i1 - i2 சொல்லிவிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பாருங்கள். இந்த இடத்துல 1 ஓம் இருக்கு இல்லையா, இப்போ இங்கே 1 ஓம் அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணணும், நான் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா, 1i2ன்னு போடுறேன். ஏன்னா கரண்ட் இங்கே வந்து என்னது i2, ஆப்போசிட் டைரக்ஷனில் கன்சிடர் பண்ணுறேன், ரெசிஸ்டன்ஸு 1 ஓம். இப்போ 1i2 போடுறேன், பட் நெகட்டிவ் சைன் போடுறேன், அப்போ 3 போட்டுட்டு ப்ராக்கெட்டில் i1 - i2 நெக்ஸ்ட் ஒன் -i1 போடுறேன், -i1. ஏன் -i1 போடுறேன், ஏன் -i2 போடுறேன், இது நெகட்டிவ் டைரெக்ஷனில் கன்சிடர் பண்ணுறேன். எதை நெகட்டிவ் டைரெக்ஷனில், இங்கேருந்து இங்கே கீழே இருந்து இங்கே போய் சர்க்யூட்டை க்ளோஸ் ஆகிறதா இமேஜின் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா, என்ன சொல்கிறேன்னு புரியுதா, ஆல் ஆஃப் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறீங்களா கண்ணே. சரி, அப்போ இந்த பர்டிகுலர் டைரெக்ஷனில் வந்து என்னது, ஆப்போசிட் டைரெக்ஷன், இந்த பாயிண்டில் வந்து இங்கே போயிட்டு இப்படி போகுது. அப்படி போகிறதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 1i2ங்கிறது மைனஸ்லையா, இங்கே 3 ஓமையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் கரண்ட்டோட வேலையை கன்சிடர் பண்ணுறப்ப 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அண்டு கரண்ட்டு 3 × i1 - i2 அப்படின்ட்டு.
இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன வரும்? ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் 2 பாருங்கள், 3 × I1 - I2 - 1I2 = 6 அப்படின்றோம். இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும்? 3I1 - 4I2 அப்படின்னு சொல்கிறோம். 4I2 that is equal to 6. and solving the equation என்ன அர்த்தம்? 3I1 - 4I2ங்கிறது ஈக்குவேஷன் 6, சரி, is equal to 6 ஈக்குவேஷன் 2. and 5I1 + I2 = 9. இந்த மேக்ஸில் நீங்கள் வந்து என்னது படிச்சிருப்பீங்க. டைரெக்டாக என்ன பண்ணலாம், I1ஐயோ அல்லது I2 என்ன பண்ணி டைரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ண முடியுமா? அப்படி டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணலாம், 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 20I1 வரும், 20I1 வரும் ப்ளஸ்ஸு 4I2 வரும், ப்ளஸ் 4I2 = 36. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுங்கள், 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பை 4. அப்போ என்ன வரும்? 5 × 4 = 20I1. 20I1 what is I2 + 4I2 + 4I2. next one 9 × 4 36. இப்போ இதோட ஈக்குவேஷன் 1 வந்து என்ன பண்ணியாச்சு, ரீப்ளேஸ் பண்ணி 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அண்ட் ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் 2வை 3I1 - 4I2 அதை அப்படியே வச்சுக்கிங்க. இந்த 4I2வும் இந்த 4I2வும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஈக்குவேஷனை என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. அப்படி ஆட் பண்ணுறப்ப நீங்கள் மேக்ஸில் இதை அப்படியே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது என்ன சொல்லுவீங்க மேக்ஸில், மேத்தமெட்டிக்கல் அல்ஜிப்ரிக் சம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா I2வை கேன்சல் பண்ணி திருப்பி அதோட வேல்யூ என்ன பண்ணணும், I1ல் ஈக்குவேஷன் 1லையோ அல்லது ஈக்குவேஷன் 2லையோ அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், we can derive the value I1 and I2. அதுதான் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வீன்ஸ்டோன் பிரிட்ஜ். சரியா, நானும் வேகமாக போகணுன்ட்டு கொஞ்சம் போர்ஷன் சிலபஸ் வந்து அதிகமாக முடிக்கணுன்ட்டு பார்க்குறேன். பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது. சரி, பார்க்கலாம். ரொம்ப ஸ்பீடாக போகிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்ப்போம். சரி, இந்த வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, வீன்ஸ்டோன் பிரிட்ஜ். இந்த வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் கண்ணு, வீன்ஸ்டோன் பிரிட்ஜு. சரியா, பட் இந்த வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் பார்க்குறதுக்குன்னா கொஞ்சம் வேகமாக பார்க்குறது லாஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோ 20 மினிட்ஸ். இப்போ இந்த 5 மினிட்ஸில் இந்த கொஷின் பார்க்க முடியாது. இந்த பெண்டிங் போர்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணீங்க, எனக்கு லாஸ்ட் கிளாஸ் எனக்கு சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் கிளாஸ் சொன்னப்போ அது என்ன டாபிக் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஃப்ரண்ட் பேஜில் பேஜ் நம்பர் ஆல் ஆஃப் யூ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெஸ்டர்ஸ் செல்ஸ் இன் சீரீஸ் நடத்திட்டேன், அந்த கேஸ்ஏ கேஸ்பி நடத்திட்டேன், செல்ஸ் இன் பேரலல் நடத்தினேன். இந்த செல்ஸ் இன் பேரலில் கூட வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் இன் பேரலில் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் காம்பினேஷன் வந்து எக்ஸாம்பிள் நடத்திட்டேன். அதோடைய சம்மு மட்டும் நடத்தணும். அதுலேயும் வந்து இது பேரலல் காம்பினேஷனுக்கும் டயக்ராம்லாம் போட்டு அன்றைக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கண்ணே. இதோடைய ஈக்குவேஷனுமே அன்றைக்கி பார்த்துட்டோம். NE/R + NR அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதில் கேஸ் ஏ அண்டு கேஸ் பி அது மட்டும் பெண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் கேஸ் ஏ என்னன்னு பாருங்கள். கேஸ் ஏ ஸ்மால் ஆர். இந்த ஸ்மால் ஆர்னு என்ன அர்த்தம்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு வெரி மச் கிரேட்டர் தேன் கேபிட்டல் ஆர். ஆக்சுவலி இது வந்து ரிசல்ட்டுக்குன்னு ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கான். ஓகேவா? the final result I is equal to NE divided by R plus NR அப்படின்ற ஈக்குவேஷனை அது வந்து நமக்கு ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. அப்படி என்ன பண்ணுறான்னா ஆரோட வேல்யூ வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இனிஷியல் ரெசிஸ்டன்ஸோட மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி மச் கிரேட்டர் இருந்தது அப்படின்னா வாட் அபவுட் கரண்ட் I is equal to அப்படின்னு சொல்கிறோம். இப்போ I is equal to NE divided by R that is equal to NI1 அப்படின்னு சொல்கிறோம்.
சரிங்களா. NI1 அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது வேறு I1 இஸ் த டியூ டு த சிங்கிள் செல் E/R when R is the negligible அப்படின்னு சொல்கிறோம். R is negligible என்ன அர்த்தம், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அங்கே கன்சிடர் பண்ண தேவையில்லை, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வெரி ஸ்மால் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், த கரண்ட் த்ரூ ஏ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டியூ டு த ஹோல் பேட்டரி N டைம்ஸ் அப்படின்றோம். ஹோல் பேட்டரி N டைம்ஸ்னால் N டைம்ஸ் த கரண்ட் டியூ டு த சிங்கிள் செல். இது வந்து ஒரு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் பார்த்துக்குங்க. என்னென்னா த கரண்ட் த்ரூ த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் டியூ டு த ஹோல் பேட்டரி N டைம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், N டைம்ஸ் த கரண்ட் டியூ டு த சிங்கிள் செல். இப்போ N டைம்ஸ் டு த கரண்ட்னா என்ன அர்த்தம், இங்கே N செல்ஸ் இருக்குது, N நம்பர் ஆஃப் செல்ஸ் அப்படின்றோம். இப்போ அதாவது ஃபஸ்ட்டு செல்லு E, செகண்ட் செல்லு E, தேர்ட் செல்லு E. ஓகேவா. இப்போ N டைம்ஸு என்னது, சர்க்யூட் என்னது பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். N டைம்ஸ் த கரண்ட் டியூ டு த சிங்கிள் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி மச் கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, வெரி கேஸ் பி. கேஸ் பியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், சாரி கேஸ் ஏல வந்து ஆரோட வேல்யூ வெரி மச் கிரேட்டர்னு சொல்கிறோம். கேஸ் பியில் ஆரோட வேல்யூ வந்து வெரி மச் லெஸ்ஸர் அப்படின்னு சொல்கிறோம், வெரி மச் ஸ்மாலர். சரியா. இப்போ வெரி மச் ஸ்மாலராக இருந்தால் ஐயோட வேல்யூ E/R அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே ரிசல்ட்டு. ஆக்சுவலாக இது வந்துமே ரெண்டுமே என்னது ரிசல்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டு தான் என்ன பண்ணுறோம், 1 மார்க் கொஸ்டினில் இது கேட்பாங்க. கேஸ் ஏ இருக்கு இல்லையா, இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அதிகம். இதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கீழே வந்து மறுபடியும் இதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்க, அண்டர்லைன் பண்ணிக்க. ஆரோட வேல்யூ வெரி மச் ஸ்மாலராக இருந்ததுன்னா E/R. இன்கேஸ் ஆரோட வேல்யூ வெரி மச் ஸ்மாலராக இல்லாமல் வெரி மச் கிரேட்டராக இருந்ததுன்னா R இஸ் வந்து என்னது நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்கிறோம். R இஸ் நெக்லிஜிபிள். இந்த R இஸ் நெக்லிஜிபிளை பேஸ் பண்ணி 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். R இஸ் நெக்லிஜிபிள் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாங்கண்ணே. ஓகேவா. செல்ஸ் சீரீஸ் அண்ட் பேரலல் முடிஞ்சது. ஓகேவா. அதுக்கு அடுத்தது இதை பேஸ் பண்ணி த above equation implies that the current due to the whole battery is same as that of due to single cell. சரி, ஒவ்வொரு செல்லுக்குமே என்னது அதை பேஸ் பண்ணி தான் என்னது பேட்டரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஹென்ஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கனெக்ட் இன் பேரலல் when the external resistance is very small compared to the internal resistance of the cell அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க. அதாவது லாஸ்ட் 2 லைன் அண்டர்லைன் பண்ணிக்கேன். when the external resistance is very small compared to the internal resistance. parallel பொறுத்த வரைக்கும், parallel connection பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி do you know இருக்குது, when the car engine is started and headlights turned on, the sometimes become dim. this is due to internal resistance அப்படின்ட்டு. கார் பேட்டரியில் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறப்ப அல்லது பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறப்ப கூட நீங்கள் டிரைவரை கவனிச்சிருக்கீங்களா, ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸில் லைட்டெல்லாம் எரியும், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது கவனிச்சிருக்கீங்களா, எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க. பஸ்ஸை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சரி லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி லைட் போட்டு விடுவாங்க. ஏன்னா அந்த லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை அவங்களுக்கு குறைக்கிறதுக்கோசரம். அந்த லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு அந்த டீட்டெயிலாம் தெரியாது. அவங்க என்னென்னா பேட்டரி போயிடும், அவ்வளோதான், பேட்டரி இப்போ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணுறப்ப சாவியை திருவுறப்ப ஆன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, சுவிட்சை ஏசி காரில் இருந்தால் ஏசி ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அல்லது பஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, பஸ் ஆன் பண்ணுறது. ஓகேங்களா. சரி ரைட்டு, ஓகே. இதுக்கு முன்னாடி டாபிக் பாருங்கள், ஜஸ்ட் வெயிட். ஏன்னா ஆல் ஆஃப் யூ லிசன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் நான் நடத்திட்டேன் ஆல்ரெடி, டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் யூஸிங் வோல்ட்மீட்டர் அப்படின்ட்டு. அந்த டாபிக் நீங்கள் டெஸ்ட்டும் எழுதிட்டீங்க. அது எது வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கே முடிக்கணும் அப்படின்னா இங்கே ஆரம்பித்து இந்த சொல்லி பார்த்தோம்.
ஓகேங்களா, இது வரைக்கும் முடிச்சிருங்க, அந்த கொஷின் எனஃப் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு அடுத்தது we can derive we can also to total current that flows in the circuit அப்படின்றோம். இதிலலாம் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சார் வந்து டியூ டு திஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் த பவர் டெலிவர் டு த சர்க்கியூட் இஸ் நாட் ஈக்குவல் டு த பவர் மென்ஷன் த பேட்ரி. இதெல்லாம் நான் சார் நடத்தலைன்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்து 2.17 இந்த சம்மு இதெல்லாமே நடத்திட்டேன். அது நான் பாட்டுக்கு இன்றைக்கி 10 நிமிஷம் பேசிகிட்டே இருந்திருக்கேன். பட் ஏதோ செல்லு வந்து என்ன ஆயிடுச்சு, எதாச்சும் அது என்ன சொல்கிறது, கை ஏதோ ஸ்க்ரீன் டச் ஆகிடுச்சு, உங்களுக்கு அது ரீச் ஆகலை. ஆக்சுவலாக இது வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும்தாங்க. என்ன ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கான், எனக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அதனால் அவனுக்கு வந்து இந்த 2 டாபிக், இந்த 2 பேரா, ஐ மீன் ஜஸ்ட்டு ஒரு 4 லைன்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்குமே, அவனுக்கு மட்டும் இல்லை, அது ஆக்சுவலாக யாருக்குமே ரீச் ஆகலை. அது ஒரு சில பேர் வந்து என்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ தட் டைம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு நான் கொஞ்சம் இன்றைக்கி இந்த பழைய டாப்பிக்லாம் இப்போ கொஞ்சம் ரீகால் பண்ணுற மாதிரி பண்ணான்ட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து இது வரைக்கும் எழுதுனா போதும், இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் எழுதுனா போதும். சின்ஸ் இ வி அண்ட் ஆர் நோன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு known the internal resistance R can be determined அப்படின்றோம். இப்போ we can also total current flows that in the circuit. அப்போ டோட்டல் கரண்ட் ஃப்ளோ வச்சுனாலும் என்ன பண்ணலாம், we can derive the internal resistance அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ due to this internal resistance the power delivered to the circuit is not equal to the power rating mentioned in the battery. கவனிங்கன்னு, for a battery of EMF E with a internal resistance R, the power delivered to the circuit resistance R is given by சொல்லியிருக்கு இல்லையா. இப்போ இங்கே ஜென்ரலாக பவருக்கு என்னங்க ஃபார்முலா, பவர் P ஈக்குவல் டு IE அப்படின்னு சொல்கிறோம். சரியா, நீங்கள் முன்னாடி கிளாஸில் ஒரு லாஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ் மட்டும் நான் நடத்தியிருக்கேன். பவர் ஈக்குவல் டு P²/R அப்படின்னு சொல்லி எழுதலாம். அது பவர் ஈக்குவல் P ஈக்குவல் டு IR. யாராவது முன்னாடி வீடியோ எடுத்து பாருங்கள், நல்லது. உன்னுடைய புக்கில் பேஜ் நம்பர், ஆல் ஆஃப் யூ சி தட் இன் யுவர் புக், பேஜ் நம்பர் என்ன பண்ணுறீங்க, பேஜ் நம்பர் 100 பாருங்கள். பவர் ஈக்குவல் 100, பேஜ் நம்பர் IV பார்க்கலாம், அல்லது பேஜ் நம்பர் V², பேஜ் நம்பர் 100ல் P ஈக்குவல் டு V²/Rன்னு சொல்லலாம், அல்லது I²/Rன்னு சொல்லலாம். இப்போ அந்த P ஈக்குவல் டு IV பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து என்னது P ஈக்குவல் டு IE அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ IEனா என்ன அர்த்தம், ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ எதை பொறுத்து இருக்குன்னா, வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் R அண்ட் ஈக்குவல் டு த IR அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹியர் த V இஸ் த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் R அண்ட் ஈக்குவல் டு த ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு IR அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. therefore P ஈக்குவல் டு I இன்ட்டு IR ப்ளஸ் IR. இது எப்படி எழுதுறது, அது தெரியுதா யாருக்காச்சும்? P ஈக்குவல் டு IE ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கு அடுத்தது ஐ அப்படியே வச்சுக்கிங்க. ஈக்குவேஷன் 2, எந்த ஈக்குவேஷன் சொல்கிறேன்னு தெரியுதா? ஆல் ஆஃப் யூ லிசன், ஃபாலோ பண்ணுறீங்களா?